இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசப்பா, நீர் சிலுவையில் மொழிந்த முதலாவது வார்த்தையை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களோடு பேசுங்க. கர்த்தர் அப்படி செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இங்கே நாம் பார்க்கும்போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நம்ம பார்த்தோம்னா ஏசப்பா சிலுவையில் மொழிந்த முதலாவது வார்த்தை இது. இதில் மன்னிப்பை குறித்து கூறியிருக்கு. மன்னிப்பு என்பது இங்கிலீஷில் ஃபர்கிவ்னஸ். நம்ம பிறரை மன்னிச்சாதான் ஏசப்பா நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். பாவம் என்பது ரெண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று அறிந்து செய்கிற பாவம், இன்னொன்று அறியாமல் செய்கிற பாவம். அறிந்து செய்கிற பாவம் மன்னிக்கப்படாது, ஆனால் அறியாமல் செய்கிற பாவம் மன்னிக்கப்படும். அறிந்து செய்கிற பாவம் மன்னிக்கப்படாது, ஆனால் ஒரு சில வேலைகளில் மன்னிக்கப்படும். சில அடிகளோடு கூடிய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சாதாரண மனுஷனால் பிறர் நமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை மன்னிக்க முடியாது. ஆனால் ஏசப்பா சிலுவையில் தனக்கு விரோதமாய் நின்ற ஒவ்வொரு மனுஷங்க தனக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் ஏசப்பா பிதாவினிடத்துல மன்னிப்பை கேட்கிறாரு. நம்ம வேதத்திலிருந்து ஒரு நபரை பார்த்தோம்னா யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் ஒதுக்குனாங்க. தன்னுடைய சகோதரர்கள் அவனை குழியில தள்ளினாங்க. தனக்கு தகப்பன் கொடுத்த வஸ்திரத்தை கூட அவங்க எடுத்துக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில யோசேப்பு ஒரு அதிபதியா மாறுறாரு. அந்த வேளையில தன்னுடைய சகோதரர்கள் அவனை தேடி தானியத்துக்காக வராங்க. தானியத்திற்காக வரும்போது யோசேப்புக்கு நினைச்சு அவங்கள பழி வாங்கி இருக்கலாம். ஏன்னா யோசேப்பை ஒரு காலத்துல குழியில தள்ளிவிட்டார். தன்னுடைய தகப்பன் தனக்கு கொடுத்த அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கொண்ட சகோதரர்கள் தன்னிடத்துல தானியத்தை தேடி வந்திருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில யோசேப்புக்கு அவர்களை தள்ளி விட்டுருக்கலாம். நான் உங்களுக்கு தானியம் தர முடியாது, நீங்க எங்களை தள்ளி விட்டாங்க அப்படின்னு தள்ளி விட்டுருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையிலும் ஏசப்பா நம்மளை மன்னிச்சது போல யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்கிறவராக காணப்படுறாரு. இப்ப நம்ம பார்த்தோம்னா ஏசப்பா எப்படி நம்முடைய பாவங்களை மன்னிச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு நம்ம மேல அன்பு வச்சதுனால, தன்னை அடித்தவர்கள் மேல அன்பு வச்சதுனாலதான் ஏசப்பாவால பாவங்களை மன்னிக்க முடிஞ்சது. மத்தேயு 6:14-15 ஒருவர் வாசிங்க. இங்கே நம்ம பார்க்கும்போது நம்ம பிறருடைய தப்பிதங்களை மன்னிச்சாதான் ஏசப்பாவும் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. அதுவா நம்ம மன்னிக்காட்டா ஏசப்பா நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். எனவே நாமும் பிறருடைய தப்பிதங்களை மன்னித்து பிறர் என்ன நமக்கு விரோதமாய் செய்தாலும், ஒருவேளை நம்ம ஒரு குற்றமே பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஆனாலும் அவங்க நமக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றாலும் அவர்களுக்காக மன்னித்து அவர்களை நேசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாளில் ஏசப்பா நீர் ஒவ்வொருத்தரையும் மன்னித்தது போல ஆவியானவர் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் மன்னிக்கிறவர்களாக காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. இயேசுவே சிலுவையிலே அப்பா நீர் அடிகள் பெற்ற ஏசப்பா அந்த சூழ்நிலையில் அப்பா கொடூரமான அந்த சிச்சுவேஷன்ல ஏசப்பா நீர் ஒவ்வொருத்தரையும் மன்னிக்கிறவராக காணப்பட்டீர் ஆண்டவர். எத்தனையோ அடிகள், எத்தனையோ வாரடிகள் மேல பட்ட போதுனாப்பா இயேசுவை உம்மை அடித்தவர்களே கூட, உம்மை நிந்தித்தவர்களே கூட, உம்மை பரிகாசித்தவர்களே கூட அந்த சூழ்நிலையில ஏசப்பா நீர் மன்னிக்கிறவராக காணப்பட்டீங்க ஏசப்பா. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. இந்த நிலைமையில அப்பா ஏசப்பா நாங்கள் ஒவ்வொருத்தரும் அப்பா உம்மை தேடி வந்திருக்கிறோம் அப்பா. இயேசுவே அப்பா எங்களுக்குள்ள அப்பா உம்முடைய அன்பை நீர் ஊற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய அன்பை நீர் ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இயேசுவே உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள இருந்தாதான் அப்பா நாங்கள் ஒவ்வொருத்தரையும் மன்னிக்க முடியும் அப்பா. இயேசுவே நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம் அப்பா. உம்முடைய அன்பை எங்கள் மேல ஊற்றுங்க அப்பா. ஒவ்வொருத்தரையும் நாங்கள் மன்னிக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒரு யோசேப்பை போல தன்னுடைய சொந்த சகோதரரை மன்னித்து அப்பா உதவி செய்தவன் போல ஆவியானவருக்கு நாங்கள் அப்பா ஒவ்வொருத்தரையும் மன்னிக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவே உம்முடைய அன்பை புரிந்து கொண்ட பவுல் சொல்லுகிறான் ஆண்டவரே, உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ என்று பவுல் சொன்னது போல ஆவியானவரை நாங்களும் அப்பா ஒவ்வொரு மேலும் அப்பா கிறிஸ்துவுக்குள்ள அன்பு கொள்ளுகிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரையும் மன்னிக்கிறவர்களாக இருக்க நீர்
நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.